Hello everyone, it's I.Tamizhan, the developer, streamer, engineer. இன்னைக்கு நம்ம ஆன்லைனில் ஒர்க் பண்ணும்போது குறிப்பாக வந்து இந்த கிராஃபிக் டிசைனர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் ஆன்லைனில் ஒர்க் பண்ணும்போது கூகுளில் ஏதாவது ஒரு இமேஜை சர்ச் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த இமேஜை எடுத்து நம்மளோட ஆசெட்ஸில் யூஸ் பண்ணுவோம். பட் காப்பிரைட் பிரச்சனை வரும். இப்படி காப்பிரைட் பிரச்சனை வராமல் நம்ம எங்கேருந்து இமேஜ் எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின், இமேஜ் மட்டும் கிடையாது எங்கேருந்து வீடியோஸ் எடுக்கிறது இப்படிங்கிற கொஸ்டின்ஸ்க்கும் நம்ம இன்னைக்கு எக்ஸ்க்ளூசிவாக வந்து எங்கே இருந்து இந்த வீடியோஸ்லாம் எடுக்கலாம் இல்லை இந்த இமேஜஸ்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம பார்க்க போகிற சைட்டோட நேம் வந்து பெக்சல்ஸ். திஸ் இஸ் த சைட். ஸோ இந்த சைட்டில் நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இங்கேருந்து நீங்கள் எடுக்கிற எல்லா இமேஜஸும் வந்து ராயல்ட்டி ஃப்ரீ அண்ட் இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. அதாவது இந்த எடுக்கிற இமேஜஸ்க்கு வந்து நீங்கள் ஆட்ரிபியூஷன் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அண்ட் அதே டைம் வந்து இது ஃப்ரீயான சைட் தான், நீங்கள் வந்து பே பண்ணி வாங்கணுங்கிற அவசியமும் கிடையாது. ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச டேகை நீங்கள் சர்ச் பண்ணலாம். சர்ச் பண்ண இமேஜஸ்லாம் வரும். இது எல்லா இமேஜஸும் வந்து ஃப்ரீ டு யூஸ் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இதை நீங்கள் உங்களோட ஃபேஸ்புக்கில் யூஸ் பண்ணலாம், யூடியூப்பில் யூஸ் பண்ணலாம், உங்களோட வெப்சைட்டில் கூட யூஸ் பண்ணலாம். யாருக்கும் நீங்கள் என்ன பண்ண தேவையில்லை அப்படின்னா இந்த இமேஜை நான் இங்கேருந்து தூக்குனேன் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு நீங்கள் பே பண்ணணும்னு அவசியம் இல்லை. அண்ட் இதுக்கு யாராவது உங்களுக்கு கிளைம் பண்ணி இது என்னோட இமேஜ்னு சொல்லவும் முடியாது. ஏன்னா இதை நம்ம மேலே நம்ம ராயல்ட்டி ஃப்ரீயான ஒரு சைட்லேருந்து எடுத்திருக்கோம். ஸோ இது எல்லா லீகல் ஃபார்மாலிட்டிஸும் அவங்க ஹேண்டில் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த இமேஜஸ் எல்லாமே ரொம்ப ஹை குவாலிட்டியில் இருக்கும். அண்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது உங்களுக்கு அது எக்ஸாக்டாக வந்து அந்த இமேஜ் வந்து கிளியர் ஆகும். உங்களுக்கு ஃபுல் ரெசல்யூஷன் டவுன் ஆகும். நீங்கள் ரெசல்யூஷனை சூஸ் பண்ணி எடுக்கலாம், இல்லாட்டி ஒரிஜினல் ரெசல்யூஷனை டவுன்லோட் பண்ணியும் எடுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துக்கோங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் இருந்து நீங்கள் வீடியோஸும் டவுன்லோட் பண்ணி எடுக்க முடியும். நீங்கள் வீடியோஸ் டேப்புக்கு போனீங்கன்னா வீடியோஸ் டவுன்லோட் பண்ணி எடுக்க முடியும். ஸோ இந்த வீடியோஸும் ஆப்வியஸ்லி வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராயல்ட்டி ஃப்ரீ தான். நீங்கள் ஆட்ரிபியூஷன் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ரெசல்யூஷன்ஸையும் சேஞ்ச் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அண்ட் இப்போ நம்ம லைசன்சிங்கை பற்றி பார்ப்போம். லைசன்சிங்கில் ரொம்பவே ஷார்ட்டாக இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு எங்களோட லைசன்ஸை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ ஆல் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் ஆன் பெக்சல்ஸ் ஆர் ஃப்ரீ டு யூஸ். நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம், அதை ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி ஃபஸ்ட் பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. ஆட்ரிபியூஷன் இஸ் நாட் ரிக்வயர்ட். ஆட்ரிபியூஷன்னா இந்த இமேஜை வந்து நான் இங்கேருந்து எடுத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோட யூடியூப் சேனலில் நீங்கள் ஒரு வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னா அதை ஆட்ரிபியூட் பண்ணணும் அப்படிங்கிறது யூடியூபோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஒருத்தரோட யூடியூப் வீடியோவை நீங்கள் எடுக்கிறீங்கன்னா இந்த வீடியோ இங்கேருந்து எடுத்துருக்கு அப்படிங்கிற மென்ஷன் பண்ணணும். ஏன்னா கிரெடிட் அவங்களுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதே மாதிரி ஆன்லைனில் நிறைய சைட்ஸில் நீங்கள் வீடியோஸ் அல்லது ஃபோட்டோஸ் எடுக்கும்போது அவங்க சொல்லியிருப்பாங்க கிரெடிட்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அண்ட் அந்த ஒரு விஷயம் அந்த கிரெடிட்ஸ் கொடுக்க வேண்டாம், நீங்கள் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான் இங்கே போட்டிருக்காங்க. கிவிங் கிரெடிட்ஸ் டு த ஃபோட்டோகிராஃபர் ஆர் பெக்சல்ஸ் இஸ் நாட் நெசசரி பட் ஆல்வேஸ் அப்ரிஷியேட்டட் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அதாவது என்னவென்றால் இதை நீங்கள் வந்து இந்த ஃபோட்டோகிராஃபர் தான் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஹைடெக் ஃபோட்டோவை எடுத்திருக்காங்க. பட் சில டைம் நம்மளுக்கே தோணிருக்கும் ஓகே இதை எடுத்தது இவர் தான்ப்பா, ரொம்ப அருமையாக எடுத்திருக்காரு, இதை மற்றவங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன், இவங்க தான் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணுறேங்கிறது கட்டாயம் கிடையாது. பட் அது ஒரு நல்ல விஷயம், நாங்கள் ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. யூ கேன் மாடிஃபை த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் ஃப்ரம் பெக்சல்ஸ். அதாவது இது என்ன விஷயம் அப்படின்னா சில சைட்ஸில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஒரு இமேஜை யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இமேஜை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதை மாடிஃபை பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஃபோட்டோ இருக்குது, அந்த ஃபோட்டோவை நம்ம பேக்ரவுண்ட் மாதிரி யூஸ் பண்ணி நம்ம அதை எடிட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். பட் இதில் அப்படி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. அண்ட் பி கிரியேட்டிவ் அண்ட் எடிட் தம் அஸ் யூ லைக் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. பட் இதில் இன்னொரு கண்டிஷன் எல்லாம் பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த இமேஜ் இருக்குல்ல, இந்த இமேஜில் இந்த பர்சனை நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதாவது இது ஒரு பர்சன். ஸோ இந்த இமேஜை நீங்கள் யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு எடிட்டிங் ஒர்க் பண்ணும்போது இந்த இமேஜை அந்த உள்ள இருக்க அந்த ஒரு மாடல் வந்து ஆக்சுவலாக பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு மனசு கஷ்டப்படாத அளவுக்கு நீங்கள் இது பண்ணணும். சப்போஸ் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னா அவங்க மேபி வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா உங்களை அந்த கண்டென்ட்டை ரிமூவ் பண்ண வைக்க முடியும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் கிளியராக பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து நீங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபில் இருக்கீங்க, உங்களோட ஃபோட்டோகிராஃபை அஃபென்சிவாக யூஸ் பண்ணால் அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்ல. அப்போ நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் ரிப்போர்ட் பண்ணி இல்லை அது அஃபென்சிவாக இருக்குது, அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது நான் தான், அது எனக்கு ரொம்பவே அஃபென்சிவாக இருக்குது, அதை ப்ளீஸ் ரிமூவ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ரிக்வஸ்ட் பண்ண முடியும். அதை ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வரும். ஸோ இந்த மாதிரி மட்டும் விஷயங்களை மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக நோட் பண்ணுங்கள். அதர் தன் தட் வி ஆர் கம்ப்ளீட்லி ஃபைன். ஸோ தட்ஸ் பீயிங் செட். இன்னைக்கு வீடியோ முடிஞ்சு போச்சு. நாளைக்கு நான் உங்களை இன்னொரு வீடியோலேருந்து மீட் பண்ணுறேன். Until then it's bye from I.Tamizhan. Have fun, take care and stay safe. Bye.